கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக முதலாவது தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஒரு மரண தருவாயில் இருந்து குணமாக்கி இவட்டுமாய் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அழைத்து அவருடைய படிப்பினை படிக்கும்படியாக அழைத்து வந்த கிருபைகளுக்காக மீண்டுமாய் கூட தேவனாய் கர்த்தரை முதலாவது நன்றி சொல்கிறேன், துதிக்கிறேன். வாய்ப்பளித்த பிரின்சிபால் சார் அவர்களுக்கும் ஃபேக்கல்டி மெம்பர் ஒவ்வொருவருக்கும் கூட நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை நான் நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன், அவர்களை வரவேற்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இது திருச்சபைக்கு என்ன காலமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். இது என்ன காலம்? நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி லெந்து காலம், இலையுதிர் காலம். நம்மளுடைய திருச்சபைகளிலே, நாம் பணியாற்ற போகும் திருச்சபைகளிலே, அல்லது நாம் இப்பொழுது தாய் சபையாக எடுத்துக்கொண்டிருக்கிற திருச்சபைகளிலே இந்நாட்களில் அநேக பிரேயர் மீட்டிங், அநேக செருமன், இந்த மாதிரி நிறைய இந்த காலங்கள்ல தான் திருச்சபைகள்ல என்ன செய்யறாங்க, திருச்சபையா கூடி நிரம்பி வலிந்து எப்பொழுதும் இருந்து ஆண்டவரோடு கூட அநேக நாட்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற நாட்களாக இது காணப்படுகிறது, இது இருக்கிறது. இந்நாளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அசைவ உணவை தவிர்க்கிறார்கள். பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சிலர் பூ வைப்பதை தவிர்க்கிறார்கள். இன்னும் கூட திருச்சபையார் முக்கியமான விழாக்களை நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தவிர்க்கிறார்கள். அநேக உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் கூட காணப்படுகிறார்கள். இது சபையாருக்கு மாத்திரமா? போதகர்களாகிய, வருங்கால போதகர்களாகிய நமக்கும் இது உண்டு. திருச்சபை சட்டங்கள் அல்லது வேத சட்டங்கள் அது திருச்சபையாருக்கு மாத்திரமல்ல, அது நமக்கும் உரியது. அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? சட்டத்தை ஏற்றுவது அது யாரு? அரசியல்வாதிகள். சட்டத்தை மீறுவது யாருன்னா அதே அரசியல்வாதிகள். வருங்கால போதகர்களாகிய நாம் அவரின் அன்பை, அவரின் திரு சட்டத்தை, அவரின் சமாதானத்தை, நீதியை, நித்திய ஜீவனை அறிந்து படித்து போதிக்க இருக்கிற நாம் திருச்சபை சட்டங்களையும் திருச்சபை வழிபாடுகளையும் சபையாரை விட இன்னும் அதிகமாய் நாம் கைகொண்டு மாடலாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிப்போம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் அநேகர் போதகராக திருப்பீர்களாக. ஊழியக்காரர்களுக்கு அவருக்கு ஆசீர்வாதம் உண்டா? உண்டு. எனக்கு ஒரு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுடைய வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன் என்று சொல்லி ஊழியக்காரர்களை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, நாம் பெறப்போகிற கனத்தை குறித்து, மகிமையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறவராக என்ன சொல்லுகிறார்? அதிக ஆட்களை அடைபடித்து போதகராக இருப்பீர்களாக. ஏனெனில் நியாய தீர்ப்பு யாரின் நாட்களில், யார் வீட்டில இருந்து தொடங்கும் காலம்? கர்த்தருடைய வீட்டில். நம்மகிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் கணக்கு கேட்பார் என்று நிறைய வேதங்கள் நீ இருக்கிறது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை தொடர்ந்து நான் ஆசைப்படுகிறேன். 10 வருடங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அங்கே அநேகர் கூடி ஜெபித்து ஒரு சில கிராமங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தோம். ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஒரு வாலிபர் என்ன செய்வாரு? அதிக நேரம் ஜெபிப்பார், அதிக நேரம் போன்ல தன்னுடைய குடும்பத்தின் உறவுகளோடு கூட பேசுவார். அங்க இருக்கிற அந்த பிரேயர் லீடரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வைத்திருந்த ஒரு வாலிபர்.
கர்த்தர் ரொம்ப திட்டிட்டாரு, சண்டை போட்டாருன்னு சொல்லி ஒரே அழுகு, ஒரே ஜெபம், ஒரே போன்ல அழுகுறாரு, லீடர்கிட்ட போய் சொல்றாரு எல்லாம் ஃபுல்லா. சரி சொல்லி ஒரு நாள் ரொம்ப ஏங்கி அழுத உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு யாரால பிரச்சனை எல்லாம் சொல்லி உட்கார வச்சு பேசினாங்க. பேசி முடிச்சு கடைசி பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சண்டையை ஆரம்பிச்சதே பொய்யா சொல்லி சண்டை ஆரம்பிச்சதே யாருன்னா அந்த அதிகமா உலகங்களை போட்டு ஜோம் பண்ண அந்த வாலிபர். அவர்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய வார்த்தைகள்ல பொய்யா சொல்லி பரப்பி அங்க சொல்லி இங்க சொல்லி சண்டையை மூட்டி கடைசி அழுகிறது யாரு? அவர். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறதா, சண்டைக்கு ஏதுவா இருக்கிறதா, பிரிவினைகளுக்கு ஏதுவா இருக்கிறதா என்று நாம் நிச்சயம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிறவராய் அவர் இருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பின்பு உறவாடலாம் என்று சொல்லி என் பிள்ளைகள் எங்கே என்று அங்கே ஏதேனில் பார்த்தபோது அவர்கள் இல்லை, ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாமை நோக்கி கூப்பிடுகிறார், நாங்கள் மறைந்திருக்கிறோம், ஒளிந்திருக்கிறோம் என்று. காரணம் என்ன? பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டார்கள். நம்மை படைத்த தேவன் நம்மை சமாதானத்துக்கு, நம்மை சந்தோஷமா ஆசீர்வாதம் இருப்பதற்காகவே படைத்தார். ஆனால் பிசாசானவன் எதற்கு வந்தான்? அவன் பிரிவினை உண்டாக்க, பொய்களுக்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன ஆவி உடையவர்கள் என்று நாம் இன்னும் அறிந்து சோதித்து பார்க்கிறவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யூனிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற தலைப்பின் கீழ் 3 தலைப்பின் கீழ் உங்களுக்கு நாளிலே சுருக்கமாக இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதி மற்றும் சமாதானத்துக்கான ஒருமைப்பாடு. சண்டை இல்லாத இடம் எது? சண்டை இல்லாத இடம் எங்க? கல்லறையா? கல்லறையில அதிகமா சண்டை வரும். கல்லறைக்காக சண்டை இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? சண்டை இருக்கு. ஆனா அந்த சண்டை எதனால் உருவாகுகிறது? ஆங்காங்கே குடும்பத்தில் சண்டை, வேலை பார்க்கிற இடங்களில் சண்டை, திருச்சபைகளில் சண்டை, அரசியலில் சண்டை, உலக நாடுகளில் சண்டை, இஸ்ரேல் பாலஸ்தீனம் சண்டை, ரஷ்யா உக்ரைன் சண்டை, அங்கே மணிப்பூரில் நின்று விட்டதா அங்கேயும் சண்டை, மொழி சண்டை, இன சண்டை, சாதி சண்டை, நாடு சண்டை, சண்டை சண்டை சண்டை, எல்லா இடத்திலும் சண்டை. இது எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், முதலாவது வார்த்தை சண்டை வருகிறது, வார்த்தை போர். பின்பு அவர்களுக்கு சமாதானம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு சிலர் வருகிறார்கள். அவர்கள் தான் என்ன செய்றாங்க? மறைமுகமா ஆயுதங்கள் கொடுத்து அடிக்க சொல்றது. இப்படிதான் உலக சண்டைகள் ஆரம்பிக்கிறது. அப்புறம் போராகுது, உயிர்கள் பலியாகுது, இடங்கள் பறிக்கப்படுகிறது, உலக போர்கள் உருவாகிறது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நீதியினாலும் சமாதானத்தினாலும் வருகிற ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். நாம் வாசிப்போம் எசேக்கியா 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் 37:17. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி செய்து காண்பிக்கிறார். ஜனங்களுக்கு 2 கோலையும் 2 கைகளால் பிரித்து அதை ஒரே கைகளில் இணைத்து 2 கோல்கள் ஒன்றாக போகிறது என்கிறார். 37:22 வாசிக்கும். வட இஸ்ரவேல் தேசமும் யூதாவும் ஒன்றாக இணைய போவதை, ஒரே ராஜ்யமாக மாற போவதை இங்கே அவர் அடையாளப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். காணாமல் போன 10 இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் அறிவார். ஆனால் இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக இருக்கும் என தேவன் சொல்கிறார். ஒரே ஜாதியாக, ஒரே இனமாக, ஒரே தேசமாக, ஒரே மீட்பனாக அது இருக்கும், அது மாற போகுது என்று சொல்லுகிற ஆண்டவர். யார் அந்த மீட்பர்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தர் ஒரே ஆளுமையின் கீழ் நம்மை கொண்டு வர அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். வருங்கால போதகர்களாகிய நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உடன்பிறந்த சகோதரர்களிடத்தில், நம்முடைய பெற்றோர்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கும் வார்த்தைகளா அல்லது சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளா? சமாதான மனிதர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானத்தை குறைக்கிறவர்கள் யாருடைய புத்திரர்? மிக கவனமாக இந்த வார்த்தைகளையும் நாம் சொல்லுகிற பொய்களை குறைக்க வேண்டும். அது நம்மளை மாத்திரமல்ல, சந்ததியும் பாதிக்கிறதா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிப்பார். எனவே நீதினாலும் சமாதானத்தினாலும் வருகிற ஐக்கியத்தை நாம் விதைக்க எசேக்கியா உரைத்தது போல நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய சகோதரர்களிடத்தில் விதைக்க, குடும்பத்தில் விதைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முதலாவது தலைப்பு குடும்பத்தில் சமாதானம். நம்மால் நம் குடும்பத்தில் சமாதானம் பெற நாம் முயற்சிக்க வேண்டும். மாடல், நம்முடைய குடும்பத்துக்கு முதலாவது நம்ம மாடல், பின்புதான் எருசலேமிலும் யூதேயாவிலும் பின்பு அந்த தேசத்துக்கு சாட்சியாக இருக்கும். முதலாவது குடும்பத்தில் நாம் என்ன பேசுகிறோம், எப்படிப்பட்ட சமாதானத்தை விதைக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். எப்பொழுது இருக்கும்? அவர் ஒன்று போல கூடும் போது. 37:27 வாசிப்போமே. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். எப்போ வாசஸ்தலம் இருக்கும்? என் நாமத்தில் நீங்கள் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம். ஒருவனம் இல்லாமல் பகையோடு கூட கூடி ஆராய்ந்து துதித்து அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அங்கே ஒன்னஸ் இல்லை என்றால், அன்பு இல்லை என்றால் அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? ஆபேல் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காய் கொடுத்ததை சிறு பிள்ளைகள் சொல்வார்கள், அவங்க காய்கறி அழுகிற காய்கறி கொடுத்தாங்க, அதனால அங்கீகரிக்கல. ஆபேல் ஆட்டுக்குட்டியை கொடுத்தார், அதனால அங்கீகரிச்சாரு. அப்படி அல்ல. ஆபேல் தன்னுடைய சகோதரரிடத்தில் இருந்து எந்த ஒரு பகையும் இல்லாமல் உண்மையாக நேசித்து அங்கே பலி செலுத்தினார். கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினோ கொலை எண்ணத்தோடு கூட தன்னுடைய சகோதரனை ஒரு முக பாவனை மாற்றி அங்கே காணிக்கை படைக்கிறார். எனவே தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் அந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாமின் வம்சமாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் சாலமோனுடைய தவறான ஒரு வாழ்க்கை முறையால் அவரது மகனான ரெகொபெயாமுடைய இருமாப்பான செயலாலும் இஸ்ரவேல் யூதா எனும் 2 பிரிவாக பிரிந்து போயின. அங்கே அடக்குமுறை மூலம் ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி அவர் ஏற்படுத்த முயலுகிறார். ஆனால் முடியவில்லை. மாறாக யூத தேசமே பாதிக்கப்படுகிறது. எனவே நாம் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார், ஒரே ராஜ்யம், ஒரே தேசம், ஒரே ஜாதி, ஒரே ராஜா, ஒரே மேய்ப்பரின் கீழ் நான் இதை உருவாக்க போகிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் மன்னிக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் அவர் உரைக்கிறவராய் அவர் இருக்கிறார். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தை அங்கே நிறைவேற்று. குடும்பத்தில் நம் மூலம் சமாதானம் நாம் தருகிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அது பவுல் கற்றுக் கொடுத்த சமாதானம். முதலாவது நாம் பார்த்தோம், எசேக்கியேல் கற்றுக் கொடுத்த சமாதானம் அது இல்லங்களில் இருக்க வேண்டும் நம் மூலம். இரண்டாவது பவுல் கற்றுக் கொடுத்த சமாதானம் அது நம் மூலம், வருங்கால போதகர்களாகிய நம் மூலம் நம்முடைய திருச்சபைக்கு நாம் கொடுக்க வேண்டும். வாசிப்போமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அனைவரும் கேட்கும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் என்ன சொல்கிறார்? ஒரு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் என்னை
போல என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லுகிற பவுல் நம்முடைய புதிய பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதியவர், கடிதங்களை எழுதியவர். அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பிலிப்பி திருச்சபை அவருக்கு அப்படிப்பட்டதான வாய்ப்பை வழங்கியது, உதவி செய்தது, ஜெபித்தது. அந்த திருச்சபையை குறித்து, அந்த சபையை குறித்து பவுல் பெருமை பாராட்டுகிறவராக இருக்கிறார். கவலை வரும் நேரங்களில், பிரச்சனை வரும் நேரங்களில் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதனத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன பவுல், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுல், என்னை போல என்னிடத்தில் நீங்க என்ன பார்க்கிறீங்க, என்ன கண்டிருக்கீங்க, நான் என்ன செய்கிறேன் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மாடலா இருக்கிறார். இதை நாம் நம்முடைய போகிற திருச்சபையிலே நாம் சொல்ல முடியுமா? பவுல் கற்றுக் கொடுத்த சமாதானம் அது திருச்சபைகளில் காணப்பட்டது. என்ன நடந்தாலும் மனரம்யமாய் அவர் இருந்தார். அடித்தாலும், மழை பெய்தாலும், பசியிலும், நிர்வாணத்திலும், நாச ரோசத்திலும், பட்டயத்திலும், நிழல்களால் அடிபட்டாலும் அவர் எப்படி இருந்தார்? சிறைச்சாலையிலும் மனரம்யமாய் இருந்தார். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி எழுதி அவர் உண்மையாக வெளிப்படுத்துகிறவராய் அவர் காணப்பட்டார். நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு நோய், ஒரு பலவீனம் வந்துட்டாலே என்ன செய்யறோம்? ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சோர்ந்து போகும். நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கும், நமக்கு என்ன இருக்கும்? சரீரத்துல பலம் இருக்கும், ஆனா ஆவியில சோர்ந்து போகும். அப்ப எது முக்கியம்? சரீரம் முக்கியம், அதை விட எது முக்கியம்? ஆவி. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். குரவியில் தாங்கிய பிலிப்பியர் சபையை அவர் சமாதானத்தை அடையும்படி, சமாதானத்தை விளைக்கும்படி என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுலாய் அவர் இருக்கிறார். அவர் ஏழைகளுக்கு இறங்கியதையும் பலவீனப்பட்டவருக்கு உதவியதையும் அவர் நினைவு கூறுகிறார். கடந்த ஆண்டு ஒரு சினிமா ஆக்டர் இறந்தார். அந்த ஆக்டர் என்ன செய்தாரு? எல்லோருக்கும் என்ன செய்தாரு? தன்னால் இயன்ற பணங்களை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தார். ஆனா எல்லோரும் சொன்ன ஒரு காரியம், ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? எல்லோருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லோருக்கும் உணவளித்தார். ஆனா ஒரு சிலர் தெளிவா சொன்னாங்க, அவர் எல்லோருக்கும் உணவளித்தார், அவர் எல்லோருக்கும் சமமாய் அளித்தார். மேல் அதிகாரியா இருந்தாலும் சரி, கீழ் அதிகாரியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. கிறிஸ்துவை அதிகமாய் அறியாதவர்கள் கூட உதவுகிற மனப்பான்மை உடையவர்களாக இருந்த இப்படிப்பட்டவர்களை குறித்து தான், இப்படிப்பட்ட ஒரு வரங்களை பிலிப்பு சபை அதிகமாய் உடையதாக இருந்தது. அதை பார்த்துதான் என்ன செய்யறாரு பவுல்? சமாதானத்தை இன்னும் அதிகமாய் சொல்லுகிறார். நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்துல ஒரு இடத்துல 2 நாள் வெள்ளத்தால ட்ரெயின் நின்றுச்சு. எந்த ஊருக்கு தெரியுங்களா? ஸ்ரீவைகுண்டம். அந்த 2 நாள் உணவளித்தது யாரு? அது பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல கூலி வேலை பார்க்கறாங்க, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, இந்த மாதிரி விவசாயம் பார்க்கறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள். ஆனா அந்த குடும்பங்கள்ல இருந்துதான் உணவு, பால், மருத்துவம் எல்லாம் 2 நாள் கொடுத்தாங்க. அந்த ட்ரெயின்ல எல்லாமே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பணம் இருந்துச்சு, ஜிபே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன இல்ல? உணவு இல்லை. அந்த உணவை முடியாதவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெயின்ல யார் இருந்தா? குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் யார் எங்க இருந்து? அந்த ஊர்ல இருந்து கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட, இப்படிப்பட்ட உதவிகள் செய்தவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார்.
வருங்கால போதகர்கள், திருச்சபையின் மாடல், திருச்சபையின் ஆளுமையாளர். நாம் இப்படிப்பட்டதான வரங்களை, மாதிரியை பின்பற்ற கர்த்தர் விரும்புகிறார் என்று பவுல் சொல்கிறார். சகோதரனோடு கூட இன்னும் ஐக்கியமாய் இருந்து நம்மை நாமே கூட சமாதானத்தின் பாதையில் நடத்த கர்த்தர் இந்த புதுக்குடி அந்த ஊரையில் இருக்கிற அந்த ஜனங்களை போல அவர்கள் என்ன சொன்னார்கள்? கடைசி எல்லாம் அந்த ஊருக்காரங்க போய் பேட்டி எடுத்தாங்க. எல்லாம் மணல் நீரெல்லாம் வந்து ட்ரெயின் போயிடுச்சு, பேட்டி எடுத்தாங்க நிறைய பேர். இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு சமாதானம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுப்பதினால எங்களுக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாமும் காணப்பட கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் நம்மளால் இயன்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்கிறார்கள்? எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு சிறு காரியமும் நம்முடைய கணக்கில் வைக்கப்படும் என்று சொல்கிறார். வேத வார்த்தைகளை வாசிக்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நாம் விசுவாசிக்க நாம் அதை போல மாறுவோம் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நாம் வாசித்தோம், பார்த்த முதலாவது வார்த்தை எசேக்கியேல் குடும்பங்களிலே கொடுத்த சமாதானம். இரண்டாவதாக பவுல் திருச்சபையில் ஏற்படுத்தின, விதைத்த, கண்டு என்னிடத்தில் கண்டதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன சமாதானம். மூன்றாவது உலகத்தில் சமாதானம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன சமாதானம் வாசிப்போம். நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 22ஆம் வசனத்துல இது யார் பேசுறா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது மோசே சொன்னது. இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? நியாய தீர்ப்பு. உன் சகோதரனை தேவையில்லாமல் நீ என்ன மூடனை திட்டினா என்ன கிடைக்கும்? எரி நகரத்துக்கு போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பழைய பாட்டுல உட செஞ்சாலும் தண்டனை, இங்க நினைச்சாலே தண்டனை. இது நம்மளால முடியுமா? கடின உபதேசம் முடியுமா? ஆனா ஆண்டவர் போட்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் சொன்ன வேதம் இதையும் நாம் பின்பற்றிதான் ஆக வேண்டும். சகோதரிடத்தில் நாம் இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். பொய்யான அன்பு அல்ல, உண்மையான இருதயத்தில் இருந்து. நாம் ஒருவேளை முகத்தை பார்ப்போம், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபித்தால் அவருடைய இரத்தத்தை கொண்டு அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை மற்றவர்களை அன்பு கூற செய்கிறவராய் அவர் இருக்கிறார். மோசேயின் பிரமாணத்தை கைகொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வாக்கியங்களை கைகொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன நீதி, அதிகமான நீதி வேண்டும், வேதவாதங்களிலும் அதிகமான நீதி உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அங்கே நாம் அந்த வாசிக்கிற வசனங்களிலே ஆழ்த்தரின் முன்பாக முழங்கால் படியிட்டு காணிக்கை செலுத்த நீ வந்தேனா, ஒரு சகோதரனோடு கூட சண்டை போட்டு பேசாம இருந்தேனா, முதல்ல போய் என்ன செய்ய பேசிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய காணிக்க போகுது. காணிக்க முக்கியம் தான், அந்த காணிக்கையோட என்ன முக்கியம், ஒவ்வொரு முக்கியம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் என்ன செய்தார்? ஆபேல் செய்தார், காயின் செய்யவில்லை. நாம் நம்மளுடைய சகோதரர்களோடு கூட எப்படிப்பட்ட உறவை உடையவர்களாய் இருக்கிறோம்? போன வாரம் டூர் போனோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா நல்ல நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம். அந்த டூர்ல எனக்கு பயணம் சேரல, ஒரே ஒரு சில மூத்த சகோதரர்களும் நான் போய் கஷ்டப்பட்டாங்க. ஜோபனை செவ்வாய் எனக்கு மட்டும் இப்படி வாங்கி எடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சீனியர் ஒருத்தர் அவரும் வாங்கி எடுக்க ஆரம்பிச்சார்.
தம்பிகளும் வாங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அப்பா அப்படின்னு. சிதறிக்கிறதுக்காக சொல்றேன், உண்மையிலே அப்படி வருத்தப்படல. நம்முடைய சகோதரர்களை இன்னும் ஐக்கியத்துக்குள்ளாக நாம் கொண்டு வர நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய கடைசி காசு தீரு மட்டும் என்ன செய்ய முடியும்? சிறைச்சாலை போயிடும், வழக்குக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 25ஆம் வசனத்துல, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலை வைக்கப்படாமல் இருக்கும்படி நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பொருந்தாவிட்டால் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவரிடத்தில் புறப்பட மாட்டாய் என்று மெய்யாவே நமக்கு சொல்லுது. ரோமன் கத்தோலிக்க பைபிள் எப்படி கொண்டிருக்கு அப்படின்னா, கடைசி காசு உள்ளத்துல இருக்க எல்லா காசையும் எங்க கொடுக்கணும்? வழக்குக்கு கொடுக்கணும். நீ நல்மனம் பொருந்து என்று இது யார் சொல்லலாம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. முன்புதான் மன்னிப்பு கேட்கணும்னா என்ன செய்யணும்? நேரா போகணும். இல்ல அவங்ககிட்ட பேச முடியலையா, சண்டை போட்டவங்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசி இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி பேசி நாம ஒப்புரவாகும். ஆனா இப்ப ரொம்ப சிம்பிள். என்ன வந்துருச்சு? மொபைல் வந்துருச்சு. இன்னும் ரொம்ப அட்வான்ஸா வாட்ஸ்அப் எல்லாம் வந்துருச்சு. ஒரு பெரிய கும்பல் போனாக்காலும் ஒரு சின்ன கும்பல், சின்ன சிம்பிள் சாரி அப்படின்னு போட்டா முடிச்சு, சிம்பிள். அதுக்கு அங்கிருந்து வரும் சாரி அப்படின்னு ஒரு கும்பல், இல்ல ஓகே அப்படின்னு ஒரு கும்பல். இப்படிப்பட்டதான சிறு சிறு முயற்சிகளை நாம் எடுத்து சகோதரோடு கூட ஐக்கியமாய் ஒப்புரவாய் அன்பாய் இருக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய், இந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன நீதி அது சகோதரர்களோடு கூட இருக்க, உலகத்தில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பிரித்து ஆளும் சூழ்ச்சியில் நாம் ஒருபோதும் சிக்கிவிடக் கூடாது என்று கர்த்தர் நமக்கு நினைவூட்டுகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் பாருங்கள், ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு எல்லாத்தையும் வச்சு பிரித்து ஆளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையார்த்த கேளுங்க, வேலை பார்க்கிற இடத்துல இப்படி ஒரு பிரிவினை, படிக்கிற இடத்துல இப்படி பிரிவினை, குடும்பத்துல பிரிவினை, இதையோ வச்சு பிரித்து இப்படிப்பட்ட பிரிவினை ஆவியை உண்டாக்குவது கர்த்தருடைய ஆவியா அல்ல. அது யாருடைய ஆவின்னு உங்களுக்கே தெரியும். சமாதானம் கொடுக்கிறவர் கர்த்தர், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், ஒருமனத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நாம் பிறரால் பகைக்கப்பட்டாலும் சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சி நம்மிடமிருந்து வந்தால் நாமே தேவனுடைய புத்திரர்கள். ஒளியான இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் விரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பரிசுத்தராய் வந்தார். ஆனா அவரை பார்க்கிலும் யாரை விரும்பினார்கள்? இருளை விரும்பினார்கள், பாவத்தை விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினால் உண்டானது மரணம், சாபம். நம் பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்துவிட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டுமானால் கர்த்தர் கற்றுக் கொடுத்த நீதியை பின்பற்றுவோம், ஒற்றுமையை பின்பற்றுவோம், சமாதானத்தை விதைப்போம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் கொடுத்து அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மை மீட்கும் பொருட்டாக, நித்திய அழிக்கும் பொருட்டாக பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5:5 படி நம்முடைய இருதயங்களில் அன்பை ஊற்றி இருக்கிறார். திரியேகம் நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? அது அன்பு. நம்மிடம் மீண்டும் கேட்பது அதே அன்பு. பரனை நேசி, பிறனை நேசி. உன்னை படைத்தவரை நேசி, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை நேசி என்கிற இந்த 2 கட்டளைகளில் கிறிஸ்தவம் முழுவதுமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. 10 கட்டளைகள் உண்டு, ஆனால் 2 கட்டளைகளில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் முழுவதுமாய் நாம் நிறைவேறுகிறது.
கர்த்தரை நாம் நேசிப்போம். ஏன்னா நம்ம அவருக்கு தேவை, நமக்கு அவர் தேவை, ஆசீர்வதிக்க தேவை, ஆராதிக்க தேவை. ஆனால் பக்கத்தில் உள்ளவன் எப்பயாவது தேவைக்கு மாத்தியம். அப்படி அல்ல. முழுமையாக உண்மையாக அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சாயலை கொடுக்கிறவராக இருக்கிறார். Unity for justice and peace. ஒரு மனமாய் நீதி செய்து நாம் அவரை ஆராதிப்போம். இறுதியாக நான் உங்களை சொல்லி முடிக்கிறேன். தாவீதை குறித்து நாம் அநேக கேள்விப்பட்டிருப்போம். சிறு குழந்தைகளிலிருந்து கதைகள் மூலியமாக 90% நமக்கு என்ன செஞ்சது, தாவீதை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். தாவீது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி செய்கிறவராய் இருந்தார், அவர் இறங்குகிறவராய் இருந்தார், அவர் பாவியாகவும் இருந்தார். அவரை என்ன செய்தார்? சவுல் ராஜா வெட்ட தேடினார், ஓடினார். தாவீதின் மகனை என்ன செய்கிறார்? கொலை செய்ய தேடுகிறார், ஓடினார். ஆனா கடைசி வெட்டுப்பட்டது, கொலை செய்யப்பட்டது யாரு? சவுல், தாவீதுடைய மகன். 2 பேரும் என்ன செய்தார்கள்? கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட உடனே தாவீது எவ்வளவு உண்மையா அழுதார். மேலும் சொல்லுகிறது, கதறி அழுதார் என்று சொல்லுகிறது. என்ன பாவம் செஞ்சாலும் தாவீது என்ன செய்வார்? தேவ சமூகத்துல விழுந்துதான் கிடப்பார். அவரு கர்த்தர் சொல்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். வெளிப்படுத்துதல்ல கூட முடிக்கும் போது கூட தாவீதை குறித்து சொல்றார், நான் தாவீதின் வேரும் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர். எசேக்கியேல்ல கூட என்ன சொல்றாரு? தாவீது என் மேய்ப்பராய் இருப்பார், தாவீது என் ராஜாவாய் இருப்பார் சொல்லி எசேக்கியேல் சொல்றார். உங்களை என்னையும் கூட பார்த்து கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அழைக்க, திரைப்படமான சமாதானத்தின் சந்தோஷத்தையும் நீதியும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எசேக்கியேல் உரைத்த ஒருமைப்பாடு அது குடும்பத்தில் காணப்பட வேண்டும், அது நம்மால் விளைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக அது நீதி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதி. பவுலை குறித்து பார்ப்போம். பவுல் கற்றுக் கொடுத்த சமாதானம் அது சபையிலே நம் மூலம் விளைக்கப்பட காணப்பட வேண்டும் என்று. இப்படிப்பட்டதான நீதி, சமாதானம், ஒருமைப்பாடு உள்ளவர்களாய் நாம் வாழும் நாட்களில் சகோதரர்களோடு கூட, குடும்பத்தோடு கூட, சபையோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா இருக்குமானால் நிச்சயமாய் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று, கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், என்னுடைய சந்தோஷத்தில் நீ இரு என்று சொல்லி கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு பாடலை பாடி நான் சொல்லிக்க முடியும். படைப்புக்கெல்லாம் சமாதானம், பகைவர்க்கெல்லாம் சமாதானம், படைப்புக்கெல்லாம் சமாதானம், பகைவர்க்கெல்லாம் சமாதானம், பரமன் தந்த சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம், பரமன் தந்த சமாதானம், நம்மை பாரில் வாழ வைக்கும் சமாதானம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர முடியாது சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர முடியாது சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம், 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 சமாதானம். உலகம் வேண்டுமே கருணையான சமாதானத்தை தருகிற ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி எங்களை சமாதானத்தை விதைக்க அழைத்தவரை, சமாதானம் நீதி நிறைந்த
எங்களை ரட்சிப்புக்குள்ளாக இந்த குமாரனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபுவாக அனுப்பினவரை எல்லாவற்றிலும் சரியாய் நீதியை நாங்கள் பெறவும் அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் வரவிருக்கும் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கவும் நீதியின் ஆவியை தந்து எங்களை பலப்படுத்தி காத்து வருவோம். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே இரட்சகராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளுங்கள்.